நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்டிசி ஃபேன் சம்மந்தமாக தான் இன்றைக்கி பார்க்குறோம். திரும்ப பிஎல்டிசி ஃபேன் பிசிபி நம்ம திரும்ப ஸ்டாக்கு எடுத்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து இப்போ பழைய ஸ்டாக்லாம் முடிஞ்சதுனால இப்போ நியூ ஸ்டாக் எடுத்திருக்கோம். திரும்ப வந்திருக்கு நமக்கு ஸ்டாக்கு. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கு மட்டும் தான் ரீச் ஆகிருக்கு. மீதி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 3 or 4 days அந்த ரேஞ்சுக்குள்ளே ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பிஎல்டிசி ஃபேனுடைய கன்வர்ஷன் கிட்டு வித் டேபிள் ஃபேன் கன்வர்ஷன் கிட்டு, பிஎல்டிசி ஃபேன் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் சோலார் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸு எல்லாமே வரும். ப்ரிஸ்மேட்டிக் பேட்டரிங்க, அசம்பிளிங்கி வித் வீட்டுக்கு போகிறதுக்கு யூபிஎஸ்க்கு எல்லாத்தையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிஎல்டிசி ஃபேனுடைய போர்டு தான் பார்க்குறோம். நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க யூடியூப் பார்த்துட்டு பிஎல்டிசி ஃபேன் பிசிபி வேணுங்க அப்படின்னு. நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிள் இருக்கும். ஸ்டாக் ஒரு 4-5 கொரியர் வரைக்குமே நான் ஆர்டரு எடுக்க மாட்டேன். ஒரு 4-5 நம்மக்கிட்ட ஹோல்டிங் இருக்குது அப்படின்னா அடுத்து நான் ஆர்டர் எடுத்துடுவேன். அப்படி தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டுவான போர்டு, 1500 மைக்ரோஃபேட், 35 வோல்ட்டு கேப்ஸ் 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 35 வாட்ஸ்க்கான கேப்ஸு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேப்ஸும் 35 வாட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிசிபி பார்த்திங்கன்னா இந்த பாஸ் ஷேப்புன்னு சொல்லுவோம். பாஸ் ஷேப்பு வந்து நிறைய கிராம்ப்டான், ஹேவல்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வருது. இது வந்து நமக்கு வந்து நல்லா தரமாக குவாலிட்டியாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபியூஸும் இருக்கும், என்டிசி இருக்கும், சர்ஜ் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஃபியூஸு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் டையோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும் பிரிட்ஜ் டையோடு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆசிலேஷன் பிடபிள்யூஎம்எஸ் சொல்லுவோம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது வந்து ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கடுத்து வந்து கேப்சன் நான் சொல்கிறது இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். இது கொஞ்சம் லைஃப் அதிகம். இந்த சேஃபில் வர மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து லைஃப் அதிகம். ஸ்கொயர் ஷேப்பில் வரது வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகும். அது சிபியூ டேமேஜ் ஆகிடுது. நிறைய நம்ம கூட சர்வீஸ் வர போகுது, சர்வீஸில் முடிக்கவும் முடியதில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து இதாங்க ப்ளஸ் மைனஸ்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃபேன் காயிலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா தெரியும், யூவிடபிள்யூ. இதில் வந்து நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது யூவிடபிள்யூன்னு சொல்லி இப்படி கொடுத்துருவாங்க. அப்படி இப்போ கொடுக்கும்போது வந்து ஃபேன் ரிவர்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். அப்போது வந்து என்ன பண்ணுவோன்னா இது நம்ம பார்த்தும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ ஒயர் சென்டரில் வச்சுக்கிட்டு மஞ்சள் ரெட்டு இது 2 பக்கம் மாற்றிக்கலாம். யூன்றது வந்து ரெட்டு, வின்றது மஞ்சள், டபிள்யூன்றது ப்ளூ. இது வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கலாம். இந்த பஸ்ஸர் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிபி வித் இதுக்கு மேலே ஒரு கேப், ஹோல்டிங் கேப்பு தனியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் மேலே ஹோல்டிங் கேப்பு, இது நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட இந்த ரிமோட்டும் உங்களுக்கு வந்துடும். நியூ ஃபயர் பண்ணி கொடுத்துருவோம். ஃபயர் ரிமோட்டும் உங்களுக்கு வந்துடும். எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு பிசிபிக்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சலாக எல்லா பிராண்டுக்கும் போடலாம். இதே 24 வோல்ட்லேயே பார்த்திங்கன்னா இது இன்னொரு மாடல் பிசிபி இருக்குது. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பெருசு. இது வந்து 4 இன்ச்சு சைஸில் இருக்கும் இந்த பிசிபி. இதுவும் 24 வோல்ட்டு தான், இதுவும் 24 வோல்ட்டு தான். ரெண்டுமே சேம் தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து மினி சைஸில் இருக்கும், 3 இன்ச்சு சைஸில் தான் இருக்கும். இந்த பிசிபி எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு பார்த்தோம்னா நிறையா வந்து இந்த ஹாட் ஆம்பருக்கு ஃபேன்லாம் வரும். அதில் வந்து பிசிபி சைஸ் சின்னதாக இருக்கும், பாட்டமில் வரும் ஹாட் ஆம்பருக்குலாம். அப்போது வந்து அந்த பிசிபி நமக்கு கிடைக்கிது ரேர் கேஸ். அதில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிசிபி. இது ஆனால் சின்னதாக இருக்கும் இந்த பிசிபி. அந்த ஃபேனுக்கு மேலே வர கப்புக்கு உள்ளாவே நல்லா உட்காந்துக்கும். பழைய ஃபேனுடைய ஒரிஜினல் கப்புக்குள்ளேயே உட்காந்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப் ரிமோட்டு தான் இதுலேயும் வரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆர்எஃப் ரிமோட்டு தான் வரும். ஆர்எஃப் ரிமோட்டு தான் வரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 15 மீட்டருக்கு மேலே கூட ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி ஜாக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெண்டுமே கனெக்டர் டைப் தான் வரும். நீங்கள் இதில் வந்து இபி சப்ளையும் இதில் வந்து ஃபேனுக்கு போகிறதும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் அப்படியே வச்சு லைன் பண்ணிக்கலாம். ஃபேன் இது வந்து பிசிபியோடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கும். சர்வீஸ் சப்போர்ட்டோட 6 மந்த் வாரண்டியோடு தரேன். தேவைப்படுறவங்க நீங்கள் பல்காக எடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு 1-2 வேணும்னாலும் சரி, அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். சில சர்வீஸ் டெக்னீஷியன்லாம் இருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் ட்ரைனிங் சர்வீஸ் பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்காக வேணால் கூட நீங்கள் எடுத்துங்க. நான் பல்க் ஆர்டரை தரேன்.
அதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பல்காக எடுக்கும்போது நீங்கள் சிங்கிள் பீஸும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிசிபி. இது ரெகுலேட்டர் மாடல் கிடையாது, ரிமோட் கண்ட்ரோல் தான். அதே ரெகுலேட்டர் மாடல் ஃபேன் பிசிபி இருந்தால் கூட நீங்கள் இந்த பிசிபி போட்டு ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரெகுலேட்டர் வந்து நீங்கள் டம்மி பண்ண வேண்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிசிபி இப்போ வந்து அவங்க சாம்பிளுக்காக கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், மீதியான ஸ்டாக் அப்படி இருக்குது. பிசிபி வந்து ஸ்டாக் இருக்குது, வேணால் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பழைய பிசிபி சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கூட சரி, எனக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சர்வீஸ் பண்ணி 90% நான் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன், எந்த இஷ்யூ இருக்காது. இன்கேஸ் அது முடியல, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்கொயர் ஷேப் சிபியு வந்து ஃபெயிலியர்னு. அந்த இதில் வந்து ஃபெயிலியர் ஆனது வந்து நம்ம சிபியு கிடைக்காது இந்த கண்ட்ரோல் யூனிட்டு. அதனால் வந்து அப்போது வேறு வழியே இருக்காது, பிசிபி தான் உங்களுக்கு நான் புதுசாக கொடுத்தாகணும். அது வந்து அப்போது நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் செய்வேன். அது பண்ணிக்கலாம் நம்ம, அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு பிஎல்டிசி சோலார் வித் இபி சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டு இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசலாம், கேட்கலாம். எந்த ஒரு இதுக்கும் வந்து நான் உங்களுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போவுமே. நீங்கள் தேவைப்படுறமா குயிக்காக கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க பிசிபிங்க. ஏன்னா அது அடுத்த ஸ்டாக்குன்றதுக்குள்ளே இது சேல் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆல்ரெடி ஹோல்டிங் ஸ்டாக்குங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்கள நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம சேனல்லும் சரி, அடுத்தது இல்லை நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் சரி, சேம் ஒரே நம்பரை தான் நம்ம இது கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.